வணக்கம் மக்களே. தினமும் வெறும் வயிற்றுல நான் சொல்லக்கூடிய ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீஸ்பூன் எள்ளு. இந்த ஒரு எள்ளு சாப்பிட்றதுனால என்னங்க ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். அன்றாட சமையல்ல சேர்த்து வரக்கூடிய மிகச்சிறிய அளவிலான விதை தான் எள்ளு. இந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் கருப்பென 2 நிறங்கள்ல இருக்கும். இந்த எள்ளு வந்து ஆசியாவில் உணவுப் பொருட்கள் மேல் சுவைக்காக சேர்க்கப்படுது. சரி, நம்ம உணவுல சேர்த்து வரும் எள்ளு நம்மளுடைய உடலுக்கு வந்து நல்லதா, எப்படி வந்து அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சிறிய விதையில வைட்டமின்கள் மற்றும் கனிம சக்திகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதனால இது உலகிலேயே ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறிய எள்ளு விதைகளை லேசா வறுத்து உணவுல சேர்ந்தா அந்த உணவுப் பொருள் மிகவும் சுவையா இருக்கும். ஸோ இதனை பச்சையாக கூட அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து கருப்பு நிற எள் விதைகளை விட வெள்ளை நிற எள் விதைகள் இரும்பு சக்தி ஏராளமான அளவுல நிறைஞ்சிருக்கு. ஆனா வெள்ளை நிற எல்லை வந்து பார்த்திலும் கருப்பு நிற எல் வந்து நல்ல நறுமத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கருப்பு விதைகள்ல தான் வெள்ளை இலை விட 60% அதிகமான கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஸோ கால்சியம்லாம் ரொம்ப நன்மையை தரும். ஏன்னா வந்து எலும்புகளுக்கு, பற்களுக்குலாம் ரொம்ப நல்லது. எள்ளு விதைகள்ல இருந்து பெறப்படக்கூடிய நல்லெண்ணெயில பைட்டோ நியூட்ரியன்கள், ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள், ஃப்ளவனாய்டு, பினோலிக் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் மற்றும் டயட்ரி நார்சத்துகள் நிறைஞ்சிருக்கு. இப்போது இந்த ஒரு எள்ளு விதையை ஒருத்தங்க சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாமா? எள்ளு விதையில டயட்ரி புரோட்டீன் வந்து உயர்தர அமினோ அமிலங்களும் நிறைஞ்சிருக்கு. ஆகவே புரோட்டீன் டயட்டை மேற்கொள்வோருக்கு ஒரு மிக சிறந்த உணவுப் பொருள். அதற்கு இந்த எள்ளு விதைகளை சாலடு, நூடுல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எதுலனாலும் மேலே தூவி சாப்பிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எள்ளு விதை சாப்பிட்றதுனால மெக்னீஷியம் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுறதுனால ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு விதை அல்லது எள்ளு எண்ணெய் சர்க்கரை நோயை தடுப்பதா தெரிய வந்திருக்கு. மேலும் இது ஃபைபர் சென்சிட்டிவ் நீரிழிவு உள்ளவர்களுக்கு உடல்ல வந்து பிளாஸ்மா குளுக்கோஸை மேம்படுத்த செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு விதை மற்றும் சர்க்கரை நோய் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல இந்த எள்ளு விதைகள் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுறது வந்து தெரிய வந்திருக்கு. ஏனெனில் எள்ளு விதைகள்ல மெக்னீஷியம் அதிகமா இருக்கு. இதுதான் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கிய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எள்ளு விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்தும். அதனால வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எள்ளு விதைகளை சாப்பிடலாம். ஸோ வந்து அதிக அளவில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு நிற எள்ளை வந்து சாப்பிட்றது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எள்ளு விதைகளை நார் சக்தி ஏராளமான அளவுல நிறைஞ்சிருக்கு. எனவே ஒருவர் எள்ளு விதைகளை அன்றாடம் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வருவது நமக்கு வந்து குடல் இறக்கம் சீராக வந்து நடைபெறும். அதாவது செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடல்ல உள்ள கழிவு பொருட்களும் சரியா வந்து வெளியேறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு விதைகள்ல ஜிங்க் அதிகமா இருக்கு. இது வந்து கொலாஜன் உற்பத்திக்கு உதவி செய்து சருமத்துல நெகிழ்வு தன்மையை அளித்து பாதிக்கப்பட்ட சரும திசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க உதவும். எனவே உங்களுடைய சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமானா எள்ளு விதைகள் அல்லது எள்ளு எண்ணெயை அன்றாட உணவுல வந்து சேர்த்து வாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் சரும புற்றுநோய் வருவது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு விதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு விதையாக இருக்கட்டும், எள்ளு எண்ணெயாக இருக்கட்டும், இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு உதவும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளான சீசமோல் பெருந்தமணி குழாய்களை ஏற்படக்கூடிய அடைப்பை தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எள்ளு விதைகளில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளான பைட்டிக் அமிலம், மெக்னீஷியம் மற்றும் பைட்டோரெஸ்டான் அதிகமாக இருக்குது. எனவே ஒருவர் வந்து இதனை அன்றாட சாப்பிட்டு வந்தால்
புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதமான ஒரு விஷயங்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறிய விதையான எள்ளை மட்டும் தவறாமல் பயன்படுத்துங்க. ஒன்றும் இல்லை, எள்ளை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம உணவுகள் மேலே போட்டு சாப்பிட்டாலே போதும், நமக்கு வேற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எள்ளுருண்டைகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுபோல் நிறைய ஊட்டச்சத்தான நிறைய உணவுகளை பற்றியும் நிறைய ஆரோக்கியமான தகவல்கள் பற்றியும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.